Peppers Entertainment Television. Turn on the heat. ஹரஹர நம பார்வதீவதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜி கி ஜெய். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதாம்பகம். மெய்யன்பர்களே, சிவபெருமான் பிரம்மச்சாரி வேடத்திலே வந்தவன் இவ்வாறு கூறியவுடனே அமர்நீதி நாயனார், நீங்கள் கூறியபடியே அந்த வஸ்திரத்தை நான் பத்திரமாக வைக்கிறேன், நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதா சொன்னார். இதை கேட்டவுடன் அவர் சொன்னார், சிவபெருமான், அப்பா, இது சாதாரணமான கௌபீனம் என்பதாக நீ நினைத்து விடாதே, மிக மிக உயர்ந்தது, இதனுடைய பெருமை அளக்க ஒணாதது என்றார். நீ அடியார்களுக்கு தானமாக சிவனடியார்களுக்கு இந்த கோவணத்தை அளிக்கின்றாய் என்றால் அதனுடைய பெருமையை அறிந்துதானே நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதனால இதை பத்திரப்படுத்தி வைத்து நான் வந்து கேட்டவுடன் எனக்கு கொடு என்றார். சரி என்று சொன்னார். சிவபெருமான் புறப்பட்டு விட்டார். அமர்நீதி நாயனார் என்ன செய்தாராம், இந்த மாதிரி வந்து அடியார் நம்மிடத்தில் அவருடைய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், இதை நாம் மற்ற வஸ்திரங்களோடு கலக்காமல் தனியாக பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அவர் கேட்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்றால் கேட்டவுடன் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி நாம இதை பத்திரமாக வைக்க வேண்டும் என்று விரும்பினார். மற்ற வஸ்திரங்கள் இருக்கிற இடத்துல சேர்த்து வைத்தால் கடந்துவிடும், எடுக்கும் பொழுது சிரமம் ஏற்படும். அதனால இதை தனியே பத்திரப்படுத்தி வைத்தார். இப்ப சிவபெருமான் எங்கு செல்கின்றார்? பொன்னி காவிரி ஆற்றுக்கு செல்கிறார். சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார், சிவபெருமான் நீராடுகிறார், பொன்னியில நீராடுவதற்காக வந்தார், நான் வந்தேன் என்று சொன்னாரே, அவர் பொன்னியில நீராடுவதற்கு காவிரியில நீராடுவதற்கு வந்தாரோ அல்லது அவர் தலையில வைத்திருக்கிற கங்கை நீரில நீராடினாரோ? என்ன, சிவபெருமான் எப்பொழுதும் தலையில கங்காதேவியை வைத்திருப்பவர். கங்காதேவியை வைத்திருக்கக்கூடிய அவர் பொன்னியில வந்து நீராட வேண்டுமா? இப்ப பொன்னியில வந்து நீராடுகிறார் என்று சொல்வதனாலே கங்கையினும் மேலான காவிரி என்பது நிரூபணமாகிறது இந்த இடத்திலே. அல்லது தூய அன்பன் அன்பினில் நீராடவோ, சேக்கிழார் சுவாமிகள் பேசக்கூடிய வாக்கியம் இந்த வாக்கியம். இவர் காவிரியில நீராடுறதுக்காக வந்தாரா, இல்ல தலையில இருக்கிற கங்கையில நீராட போறாரா? இந்த அன்பர், தூய்மையான அன்பர் பக்தர் இருக்கிறாரே அமர்நீதி நாயனார், அவருடைய பக்தியாகிய அன்பாகிய நீரிலே நீராடுவதற்கு அவர் வந்தாரோ என்று ஆச்சரியப்படுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். இவர் என்ன செய்கிறார்? காவிரியில போய் நீராடுகிறார். அந்த வஸ்திரம் ஈரமாகிறது, இடுப்பில அணிந்துள்ள வஸ்திரம் ஈரமாகிறது. ஈரமான அந்த வஸ்திரத்தை இவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குள்ளே இவர் நீராடிய பின்பு வஸ்திரம் மாற்றுவதற்குள்ளே இந்த கோலில கட்டி வச்சிருக்கிறாரு ஒரு வஸ்திரம், 2 வஸ்திரத்துல ஒரு வஸ்திரம் பாக்கி இருக்கிறதே, கட்டி இருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை எடுத்து இவர் அணிந்து கொள்வதற்குள்ளே அந்த
வானத்திலிருந்து மழையானது பொழிய ஆரம்பித்தது. வான மழையிலே, வானத்திலிருந்து தோன்றிய மழையிலே சிவபெருமான் நனைகிறார். சிவபெருமான் இடுப்பில் அணிந்துள்ள வஸ்திரம் அணைகிறது. அந்த வஸ்திரம் நனைவது மாத்திரமல்ல, கோலிலே கட்டியுள்ள வஸ்திரமும் நனைந்து விட்டது. ஆக இவரிடம் இருக்கக்கூடிய 2 வஸ்திரங்களும் நனைந்து விட்டன. இப்ப நனையாத வஸ்திரம் குடித்த பின்பு மாற்றுவதற்கு உள்ள நனையாத வஸ்திரம் அமர்நீதி நாயனார் இல்லத்தில் இருக்கிறது. இவர் நீராடின இவர், சரி இனிமே இங்க ஒன்றும் வேலை இல்லை, நாம் செல்வோம் அமர்நீதி நாயனாருடைய இல்லத்திற்கு என்று புறப்பட்டு வருகிறார். இப்படி வான மழையிலே நீராடி வாசல்ல வந்தார். அப்படியே உடம்புல பூரா ஈரம், வஸ்திரங்கள் ஈரம். இந்த மாதிரி குளிக்க விட்டு மழையில நனைஞ்சா உடம்பு நடுங்கும். இது அனுபவம். இப்ப சிவபெருமானுடைய உடம்பும் நடுங்கிறது. இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்க்கிறார் அமர்நீதி நாயனார். ஆஹா, இவர் இந்த மாதிரி உடம்புல குளிரால நடுங்குகிறாரே, வஸ்திரம் 2ம் நனைந்து விட்டதே என்று வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். அதற்குள்ள சிவபெருமான் என்ன செய்கிறாராம், தான் கொடுத்து விட்டு சென்ற அந்த கோமணத்தை அங்கிருந்து அவர் வைத்த இடத்தில் இருந்து மறையும்படியாக செய்தார். இது சிவபெருமான் செய்யக்கூடிய 5 செயல்களில ஒன்று. இதற்கு திரோதானம், மறைத்தல் என்பதாக இதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். சிவபெருமான் தான் கொடுத்த வஸ்திரத்தை அவருடைய இல்லத்திலே வைத்த இடத்திலிருந்து மறைத்து விட்டார். இப்படி மறைத்த பின்பு வந்து நிற்கிற அவர், அவரை பார்த்து வருத்தப்படுகின்ற அமர்நீதி நாயனார் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சுவாமி ஈரத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் சற்று பொறுங்கள், நான் போய் வஸ்திரத்தை கொண்டு வருகிறேன் புறப்பட்டு போறார். இன்னொன்று, இந்த இடத்துல ஒரு தர்மம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம கடைபிடிப்பதற்காக. மழையில நனைந்து விட்டால் மறுபடியும் நீராட வேண்டும் என்பது சாஸ்திர விதி. இன்னைக்கு அப்படி நடக்கிறமான்னு நினைச்சு பாருங்க. வெளியில போறோம், மழையில வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி வேகமா வந்துடுறோம், நனைஞ்சு விடுறோம், அது தொப்பமா நனையிறோம். வீட்டில் வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறார்கள், மழையில நனைந்து விட்டால் முதல்ல தலையை துவட்டு துணிய மாற்று என்றுதான் சொல்கிறார்கள். இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம், மேற்கொண்டு அனுபவிப்போம்.